ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம சின்ன வயசில் இந்த ஹீமன் சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம்ல. அதுவும் இந்த 90s கிட்ஸுக்கு வந்து மறக்கவே முடியாத நினைவுகளாக இருக்கும். ஸோ இந்த சுட்டி டிவியில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் மறந்து போச்சு. ஆனால் சின்ன வயசில் பார்த்த ஞாபகம். அதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்வாட் வச்சுருப்பான். அந்த ஸ்வாடை எடுத்துட்டு ஒரு மந்திரத்தை சொன்னதுமே அவன் பலசாலியாக மாறிடுவான் இல்லையா? அது வரைக்குமே அவன் பயந்தவங்களையே சுற்றிட்டு இருப்பான். அப்படி பலசாலியாக மாறினதுக்கப்புறம் அவன் வச்சிருந்த டாக்னு நினைக்கிறேன், அதுவும் பெரிய வரிப்புலியாக மாறிடும் இல்லையா? ஸோ அந்த கதையை பேஸ் பண்ணி இப்போ இதில் வந்து ஒரு படமாக எடுத்திருக்காங்க. நீங்கள் சின்ன வயசில் அது பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கும். பார்க்கலன்னா உங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்கும். உண்மைக்கும் சூப்பராகவே இருக்கும். அது ஒரு விஷயம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம பூமியே மாதிரியே ஒரு பிளானட் ஒன்று இருக்குது. ஆனால் டெக்னாலஜி மேஜிக்கும் சேர்ந்து ரன் ஆகிற ஒரு பவர்ஃபுல்லான பிளானட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த பிளானட்டோடைய பேர் தான் எட்டேனியம். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த மேஜிக்கையும் டெக்னாலஜியுமே கம்பைன் பண்ணி யூனிவர்ஸ்லேயே யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிவிலைசேஷனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரியான பிளானட்லாம் இப்போவும் இங்கே இருக்கலாம். ஆனால் நம்ம தான் இன்னும் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருக்கச்சுல ஒரு நாள் எலும்புக்கூடு தலை கொண்ட ஒருத்தன் வந்து அவனை வந்து ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் வந்து இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்பவே டேஞ்சரஸான வில்லை. அவனுடைய அந்த பயங்கரமான ஆர்மியை கூட்டிட்டு அந்த அட்டேனியா மேலே போர் தொடுக்க போகிறான். ஸோ அவனுடைய டார்கெட் வந்து இந்த பணமோ அந்த ராஜ்யத்தை கைப்பற்றணும் அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த பிளானட்லேயே பாதுகாப்பாக ஒரு ஸ்வாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஸ்வாடை எப்படியாவது ஆட்டை போட்டுடலான்றதுக்காக தான் அங்கேயே போகிறான். ஏன்னா அந்த ஸ்வாட் யார் கைக்கு கிடைக்குதோ அவங்களால இந்த முழு யூனிவர்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்க இந்த எட்டானியாவுடைய லாஸ்ட் நம்பிக்கை யாருன்னா ராஜாவுடைய பையன். அதுதான் அந்த படத்தோட ஹீரோ. அதுவும் அந்த எலும்பு கொடுத்தாலே அவங்க பிளானட்டை அட்டாக் பண்ண வந்துட்டான் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, அதுவும் அவன் சின்ன பையனாக இருப்பான், அவனை வந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன நம்பிக்கைன்னா நம்ம ஹீரோ வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடை கொண்டு வந்து இந்த பிளானட்டை ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த எலும்பு கூடு மண்டையனை துவம்சம் பண்ணி நம்மளை காப்பாற்றுவன்றது தான். ஆனால் அதில் தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து பூமிக்கு வர்ற வழியில் அந்த ஸ்வாடை எங்கேயோ தொலைச்சிட்றான். ஸோ ஒரு பிளானட்டோடைய ஃபியூச்சரே ஒரு ஸ்வாட் மேலே இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்வாடை வந்து இப்போ காணோம் இல்லையா? ஸோ பூமியில் எங்கேயோ விழுந்துடுச்சு போல. ஸோ இதனால நம்ம ஹீரோ வந்து பூமியில் அந்த ஸ்வாடை வந்து தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால என்னென்ன விளைவுகள் வருது, எட்டானியாவுடைய நம்பிக்கை என்ன ஆச்சு, கடைசியில் நம்ம ஹீரோ உண்மைக்குமே திரும்பி வந்து அவனுக்கு சொந்தமான அவனுடைய பிளானட்டை காப்பாற்றினானா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் 2026 இப்போ ரிலீஸ் ஆன மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வைசர். வாங்க இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இட்டானியான்ற மாதிரி ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அதுவும் அதோடைய கேபிட்டல் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த சிட்டியோடைய அழகை பார்த்தாலே நம்ம வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே ரொம்பவே அழகழகான பில்டிங்ஸ், அதே நேரத்தில் மேஜிக்கல் எனர்ஜி. ஸோ டெக்னாலஜியும் மேஜிக்கும் இவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற பிளேஸை இது வரைக்குமே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிளானட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எந்த ஒரு பயமுமே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக அவங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிற ராயல் பேலஸ் ட்ரைனிங் கிரவுண்டை காமிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு 10 வயசு சின்ன பையனை காட்டுறாங்க இல்லையா? ஸோ இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ, ஃபியூச்சர் பிரின்ஸ் இவன் தான். ஸோ தன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டான ஹீரோயின் கூட சேர்ந்து இந்த ஸ்வாட் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது இந்த கிங்டமோடைய ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கமாண்டர். ஸோ அந்த கமாண்டர் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இல்லை, ஹீரோயினுக்கும் ஒரு அடாப்டிவ் ஃபாதரும் கூட. ஸோ எல்லாமே அப்படியே நார்மலாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சத்தம், அதாவது இந்த சிட்டி முழுக்க அலாரம் மாதிரி ஒலிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் அந்த கமாண்டருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த நொடியே ஸ்கெலிட்டர் வந்து அட்டாக் பண்ணிட்டான். அவ்வளோதான், அந்த முழு எட்டனையும் அப்படியே ரொம்பவே கயாசா மாறிடுது. ஸோ அந்த ஸ்கெலிட்டர்ன்றவன் ஒரு சாதாரணமான வில்லன் கிடையாது. இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டார்க் மெஜிசியன்களில் ஒருத்தன். அதுவும் ஒரு ஃபெயில்டான மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவனுடைய முகமே அழிஞ்சு போச்சு. இப்போ வெறும் இந்த ஸ்கல் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபேஸை விட அவனுடைய பவர் தான் ரொம்பவே மோசமானது. அதாவது கையில் வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு இது வச்சிருப்பான். அதுல இருந்து வர்ற ஒவ்வொரு அட்டாக்கும் ஒரே ஷாட்ல பில்டிங்கையே சாம்பலாக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுவும் அவன் தனியாக வரல, ஒரு பயங்கரமான ஆர்மியோட வந்திருக்கிறான். அந்த ஆர்மியில பீஸ்ட் மேன், அதாவது பாதி மனிதன் பாதி மிருகம், பார்க்கறதுக்கே பயமா இருப்பான். ஸோ பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கும் அவனுக்கு. அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இவன் வந்து இந்த ஸ்கெலிட்டர் இருக்கான் இல்லையா, எலும்புக்கூடு எலும்பை, ஸோ அவனுக்கு வந்து ரொம்பவே உண்மையா இருப்பான். அதுக்கப்புறம் ட்ராப் ஜா, இவன் வந்து ஃபுல்லா சைபார்க் தான். அவனுடைய ஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் தான். தேவைப்பட்ட ஆயுதத்தை எப்போ வேண்டுனாலுமே அவனால் மாற்றிக்க முடியும். அதனால அந்த க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன், ஈஸியாக எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுவான். இன்னொரு சைடு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விட்சை காமிக்கிறாங்க. மந்திரத்தில் இந்த ஸ்கெலிட்டர் தானே பெரிய ஆளு, அவருக்கே ஈக்குவலாக சப்போர்ட் கொடுக்குறவ இவ தான். ஸோ அந்த டீமை பார்த்தாலே இது சாதாரணமான அட்டாக் இல்லைன்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த ஸ்கெலிட்டரோடைய ஆர்மி பயங்கரமான ஸ்பீடில் வந்து சிட்டிக்குள்ள வந்து வந்துடுறாங்க. எதிரில் வந்தவங்க எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த எட்டானியா சோல்ஜர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியறதுக்குள்ள பல டிஃபென்ஸ் லைன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரோக் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அந்த கமாண்டர் மட்டும் நம்ம மக்கள் இருக்கிற வரைக்குமே நான் பின்னாடி
பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு நேராக அந்த சண்டை நடக்கிறதுக்குள்ள வந்து குதிச்சிட்றாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ட்ராப்ஜாவோடைய ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபைட் வந்து பயங்கரமாக போகுது. ஸோ அந்த கமாண்டரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பவரில் சண்டை போடுறாரு. ஆனால் அந்த ட்ராப்ஜாவோடைய ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரம்னு சொல்லியிருந்தான் இல்லையா. ஸோ அந்த க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் வந்து அவன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவன் தானே. அதனால இந்த கமாண்டரால் அவனை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. பயங்கரமாக அடி வாங்கி ரொம்பவே சீரியஸாக இன்ஜூர் ஆகிடுறாரு. அதே நேரத்தில் இந்த எலும்பு கூடு இருக்கு இல்லையா, அதான் அந்த ஸ்கெலிட்டர். அவன் என்ன பண்ணுறான்னா நேராக ராயல் பேலஸ்குள்ளே நுழைஞ்சி ஹீரோடைய அப்பாவான அந்த ராஜாவையும் ராணியையுமே கைதியாக பிடிச்சிட்டான். ஸோ இதனால இந்த முழு ராஜ்யத்தோடைய நம்பிக்கையை அப்படியே உடஞ்சி போகுது. அந்த சிட்டி முழுக்க ஃபயர் ஏரிய மக்கள் வந்து பேனிக் ஆகுறாங்க. சோல்ஜர்ஸும் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. பிரிட்டானியா வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்படி இருக்கச்சுல இந்த நேரத்தில் இந்த கேஸ்டலோடைய கார்டியன் மந்திரவாதி வந்து ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் இந்த எனிமி கைக்கு போயிடக்கூடாது. அதுதான் கிரேஸ்கல் கோட்டை. இந்த சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த வார்த்தையை கேட்டதுமே பழைய நினைவுகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஜியன் ஸ்கல் மாதிரி இருக்கும். அந்த பழங்கோட்டைக்குள்ளே தான் யூனிவர்ஸோடைய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பவரான ஒரு ஸ்வாட் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த ஸ்வாட் வந்து அந்த ஸ்கெலிட்டர் கைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இதனால இந்த கார்டியன் மந்திரவாதிகள்லாம் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணால் எல்லாமே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடை நம்ம ஹீரோ கையில் கொடுத்து இனிமேல் இது உன்னுடைய பொறுப்பு, ஒரு நாள் நீ திரும்பி வந்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேராக ஒரு டைமென்ஷனல் போர்ட்டல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி அவங்க அனுப்பி வைக்கிற இடம் தான் பூமி. ஸோ அப்படி பூமிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த ஸ்வாடை மட்டும் நீ தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே முக்கியமான இதை சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ஹீரோடைய மனசுல நல்லா பதிஞ்சிருக்குன்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அடுத்த சில நொடிகள்ல என்ன ஆயிடுதுன்னா நடக்கக்கூடாதது நடந்து போச்சு. போர்ட்டல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில இருந்து அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாட் இருக்கு இல்லையா, அது கை தவறி விண்வெளிக்குள்ள பறந்து போயிடுச்சு. ஹீரோவோ ஐயோ அப்படின்ற மாதிரி அதை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. ஸ்வாட் வந்து இந்த யூனிவர்ஸ்லயே எங்கேயோ காணாம போயிடுச்சு. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. காலம் வந்து வேகமா ஓடிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து 25 வயசு. அவன் அமெரிக்கால இருக்கிற ஒரு சிட்டில சாதாரண மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். பெரிய வாரியரும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. ஒரு கம்பெனில இந்த ஹெச்ஆர் கன்சல்டன்ட்டா வேலை பார்க்கறான். ஸோ ஆஃபீஸில் யாருக்காவது ப்ராப்ளம் வந்தால் அவங்க கூட பேசுறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது, அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இதுதான் அவனுடைய டெய்லி வேலையாக இருக்கும். ஹீரோடைய ரூம்மேட் வந்தா ஹசன். ஸோ ரொம்பவே ஒரு உண்மையான நண்பனும் கூட. ஹீரோ சொல்கிறதெல்லாம் அமைதியாக கேட்பான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஆனால் ஹீரோ சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவனால் நம்பவே முடியாது. ஏன்னா அந்த 15 வருஷமாக ஹீரோ வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதான் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஸ்வாடை தேடுறது. ஸோ வேலை முடிஞ்சதுமே அதை தேடுறது தான் நம்ம ஹீரோடைய வேலையே. ஸோ வீக்கெண்ட் வந்தாலும் சரி அதை தேடிட்டே தான் இருப்பான். ஸோ அவனுடைய ரூம்குள்ளே போனால் கூட அந்த செவுறு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த எட்டானியாவுடைய டிராயிங்ஸ் தான், அதோடைய மேப்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய அப்பாவுடைய அந்த ஸ்கெட்சு, சின்ன வயசில் பார்த்த எல்லாருடைய ஃபேஸஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் மற்றவங்களுக்கும் ஹீரோ வந்து ஏதோ ஒரு மென்டல் டிசார்டரில் இருக்கான்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கும். வேற பிளானட், அது போக இளவரசன் சொல்கிறான், மேஜிக் ஸ்வாடுன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் யாருக்கிட்டையாவது சொன்னால் அவங்க இமேஜினேஷன் தானே நினைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவையும் நினைக்கிறாங்க. யாருமே நம்ம ஹீரோ நம்பல. இப்படி இருக்கச்சில ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு புக் ஸ்டோருக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த ஒரு சிலையை பார்க்குறான். ஏன்னா அந்த பொம்மையோட கையில் இருந்த ஸ்வாட் வந்து ஹீரோக்கு வந்து ரொம்பவே ஃபெமிலியராக தெரியுது. என்ன இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பக்கத்தில் போய் பார்க்குறான். பார்த்து அவன் சாக்காகிறான். அடுத்த நொடியே இதுதான் நான் 15 வருஷமா தேடிட்டு இருந்தேன், அந்த பவர்ஃபுல் ஸ்வாட் அப்படின்ற மாதிரி பதறி போய் அதை பார்த்துட்டு அவனால நம்பவே முடியல. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஷாப்குள்ள ஓடி போய் அந்த பொம்மை கையில இருந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு நேராக வெளியில எடுத்து ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ டெக்னிக்கலி அது வந்து ஒரு திருட்டு தானே, ஆனால் ஹீரோக்கு அது அவனுடைய கிங்டமுடைய ஃபியூச்சரே. ஸோ அவன் கையில் அந்த ஸ்வாடை டச் பண்ண உடனே 15 வருஷமா சைலண்டா இருந்த அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாட் வந்து மறுபடியும் உயிர் பெற்ற மாதிரி ஒரு மர்மமான சிக்னலையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த சிக்னல் நேராக எட்டானியாவுக்கு போய் சேர்ந்துருது. ஸோ அது அங்கே இருந்த நம்ம ஹீரோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க அதை டிடெக்ட் பண்ணி அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோவை திரும்பி கூட்டிட்டு வர்றதுக்காக வேகமா அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூமிக்கு கிளம்புறான். ஸோ ஹீரோயின் பூமிக்கு வந்து அதே நேரத்தில் இன்னொரு சைடில் ஒரு பெரிய ஆபத்து வந்துடுது. ஏன்னா அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாட் ஆக்டிவேட் ஆன அந்த சிக்னல் வந்து ஹீரோயினுக்கு மட்டும் போகல, அந்த ஸ்கெலிட்டர் சைடுக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ பவர்ஃபுல்லான ஸ்வாடை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ராயல் சோல்ஜர் பீஸ்ட் மேன் இருப்பான் இல்லையா, அவனை வந்து நேராக பூமிக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ பூமிக்கு வந்து அவனுக்கு ஒரே ஒரு மிஷன் தான், ஹீரோவை உயிரோட விடக்கூடாது, அந்த ஸ்வாடை வந்து எடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ ஹீரோ வந்து சிட்டில இருந்து வெளியில வர்றதுக்குள்ளேயே அந்த பீஸ்ட் மேன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ ரோடு முழுக்க ஒரே போராட்டம், காரு பறக்குது, பில்டிங் வந்து டேமேஜ் ஆகுது, மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஹீரோக்கு இங்கே ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இது, இவன் யாரா அவன் அப்படின்னு கன்ஃபியூஸா அங்கே ஃபைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அந்த பீஸ்ட் மேனோட ஸ்ட்ரென்த் வந்து வேற லெவலில் இருக்கும்ல, ஹீரோவால் அவனை ஹேண்டில் பண்ணவே முடியல. அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமை தான். அந்த நேரத்தில்
வானத்துல இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வேகமா கீழே வருது. ஸோ கதை ஓப்பன் ஆகுது. அதுல இருந்து ஹீரோயின் வெளியில ஜம்ப் பண்றாங்க. ஹீரோ கீழே குனி அப்படின்னு கத்த அடுத்த செகண்டே பீஸ்ட்மேன் மேல ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக். இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீ ஹீரோயினா அப்படின்னு 15 வருஷம் கழிச்சு பாக்குறான் இல்லையா, அந்த சாக்கியங்களை பார்த்துட்டு இருக்க. ஆனா இப்போ சென்டிமெண்டா பேச டைம் இல்லைல்ல. ஸோ ஹீரோயின் நேரா ஹீரோடைய கையை பிடிச்சி இங்கிருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவனை அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ள ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் பாத்தீங்கன்னா நேரா டைமென்ஷனை ஓப்பன் பண்ணி மறுபடியும் எட்டர்னியா நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் விண்டோ வழியா தன்னுடைய அந்த ஹோம் பிளானட்டை பார்க்குறான். 15 வருஷமா இந்த மூமெண்ட்காக தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அம்மா பார்க்க போறோம், அப்பாவை பார்க்க போறோம், நான் திரும்பி எட்டர்னியா வந்துட்டேன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்துல போறான். ஆனா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லேண்ட் ஆன உடனே ஹீரோடைய முகத்துல இருந்த அந்த சந்தோஷமே ஒரே செகண்ட்ல மறைஞ்சு போகுது. ஏன்னா அவன் சின்ன வயசுல விட்டுட்டு போன அந்த எட்டர்னியா பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண எட்டர்னியாவில் ஒரு காலத்துல லைட்டா பிரகாசிச்ச இந்த சிட்டி இப்போ ஃபுல்லுமே டார்க்கா இருக்குது. அழகான பில்டிங்ஸா இருந்தது, இப்போ பாதி இடிஞ்சு போய் கிடக்குது. மீதி இருக்கிற பில்டிங்கையும் அந்த ஸ்கெலிட்டரோடைய ஸ்டைலுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. ஸ்கைலேயே ஒரு க்ளூமி. ஸோ மக்களுடைய ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை, எல்லாருமே பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இது நம்ம எட்டானியாவா நம்பவே முடியல அப்படின்னு தகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறான். 15 வருஷத்துல ஒரு ராஜ்யம் இவ்வளோ மோசமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரெசிடென்ட்ஸ் குரூப்பை வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க தான் ஸ்கெலிட்டருக்கு எதிராக இனிமேல் உயிரோடு இருக்கிற ஒரு கடைசி வாரியர்ஸ். ஹீரோ வந்து நான் தான் பிரின்ஸ் ஆடம் அப்படின்னதும் ஆனால் யாருமே நம்பலை. இவன் பிரின்ஸா, இந்த பாடியை பார்த்தா வாரியர் மாதிரியே தெரியலையே, 15 வருஷமா காணாம போன பிரின்ஸ் இவனா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. சில பேர் வந்து நேராவே அவனை வந்து பொடி பையன்ற மாதிரி இன்சல்ட் பண்றாங்க. கடைசியில் பிரிகாஷனுக்காக நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு பிரிசனுக்குள்ள வந்து லாக் பண்ணி வச்சிட்டாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ இன்னொருத்தரை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த சிறையோடைய கார்னர்ல தலை குனிஞ்சி ஃபுல்லா குடிச்சு மயங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து படுத்திருக்கிறாரு. ஹீரோ கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கறான். பார்த்தா அடுத்த செகண்டே அது வந்து அந்த கமாண்டர். ஆமா, ஒரு டைம் வந்து ரொம்பவே போராளியா போராடினா அந்த கமாண்டர் தான். அவரு கிங்கோடைய ரைட் ஹேண்டா இருந்தாரு, ஹீரோவுக்கு மென்டரா இருந்தாரு. ஆனா இப்போ அவருடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு இல்லையா. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ராப் ஜா கிட்ட தோத்த அந்த ஃபைட் வந்து இன்னுமே அவருடைய மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சிடுச்சு. நான் இந்த ராஜ்யத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, ராஜாவை சேவ் பண்ண முடியல, நான் ஒரு குற்றவாளி அப்படின்னு அந்த கில்ட்டிலே வாழ்ந்து மெல்ல மெல்ல தன்னம்பிக்கை இழந்து குடிக்கு அடிமையா மாறிட்டாரு. ஸோ அந்த குடி பழக்கம் அவருடைய வாழ்க்கையவே மொத்தமா அழிச்சிடுச்சு. எங்க போனாலுமே பிரச்சனை, என்ன பண்ணாலுமே தப்பு தான். கடைசியில் அந்த ரெசிடென்ஸ் குரூப்பே இனிமேல் இவரை வெளியில விட்டா நமக்கு தான் பிரச்சனை, அதனால இவரையும் சிறைக்குள்ள அடைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த சிறைக்குள்ள வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இங்க வந்து அவளுடைய இந்த அடாப்டிவ் ஃபாதரை பார்க்கறா. பார்த்ததுமே அப்படியே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டான். இங்க இந்த கமாண்டருக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்குது, என்னுடைய பொண்ணு சேஃபா இருக்கிறா அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா அவர் இப்படி மோசமான நிலைமையில இருக்கிறார் இல்லையா, அதனால அவரால் நம்ம ஹீரோயினுடைய மூஞ்சி கூட பார்க்க முடியல. இப்படி இருக்கச்சுல அந்த சிறையில வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரும் இருக்குது. ஸோ அதுதான் ரோபோட்டோ. அதாவது ஒரு பெரிய ஜியன்ட் ரோபோட். ஒரு காலத்துல பேட்டில் ஃபீல்ட்ல ஃபைட் பண்ண உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் தான் இது. ஆனா ரெசிடென்ஸ் குரூப் வந்து ரோபோட்க்கு ஃபைட் எதுக்கு, வீட்டு வேலை மட்டும் பண்ணட்டும்ன்றதுக்காக ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வார் மிஷினா இல்லை, இது வந்து ஒரு நார்மல் சர்வெண்டா இந்த இடத்துல வேலை பார்க்குது. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் ரோபோட்டோ இந்த 4 பேரும் சேர்ந்து இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவங்களுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த செல்ல இருந்து எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டர் இருக்கான்ல, அவன் அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடோடைய சிக்னலை டிடெக்ட் பண்ணிட்டான். ஆடம் வந்துட்டான், பவர் ஸ்வாட் அவனுடைய கையில இருக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்ச உடனே அவனுடைய ஆர்மியை நேராக அட்டாக் பண்ண அனுப்பிடுறான். அடுத்த சில நிமிஷத்துலயே மறுபடியும் அந்த இடத்துல ஒரு பேட்டில் ஃபீல்டு வந்து உருவாகுது. இந்த தடவை ஃபைட் வந்து ரொம்பவே கொடூரமா போகுது. ரெசிடென்ஸ் வாரியர்ஸ் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா எனிமியோடைய ஆர்மி வந்து எண்ணிக்கையிலுமே அதிகமா இருக்குது, பவர்லயும் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால அந்த ரெசிடென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி தள்ளப்படுறாங்க. இந்த நேரத்துல தான் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள ட்ராப்ஜா வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அவனை பார்த்த உடனே நம்ம கமாண்டர் அப்படியே மிரண்டு போயிட்டான். ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையே உடைச்ச அந்த ஃபைட் வந்து அதே சீன் மறுபடியும் அவனுடைய கண்ணு முன்னாடி வந்துடுது. ஸோ ட்ராப்ஜாவுடைய முகம், அதே தோல்வி, அந்த அவமானம் எல்லாமே அப்படியே ஃபிளாஷ்பேக் மாதிரி அவனுடைய முன்னாடி தெரிய, அதனால இந்த கமாண்டர் வந்து கொஞ்சம் கூட நகரல. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான். எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது, ஆனா நான் ஓட மாட்டேன் அப்படின்னு அந்த பவர்ஃபுல்லான அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, அது 2 கையாலையுமே அப்படியே பிடிக்கிறான். அதாவது சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான் போல. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இந்த கார்டியன் சாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதான் அந்த மந்திரவாதிகள், அவங்க சொல்லி கொடுத்த அந்த ரகசிய மந்திர வேடையுமே நம்ம ஹீரோ வந்து மனசுல வச்சிருந்தான். ஸோ அது என்ன மந்திரம்னா, கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே என்னுள் உள்ள சக்தியேன்ற மாதிரி பயங்கரமா கத்த. அப்படி கத்துன உடனே கோல்டன் லைட்ல ஏதோ பிரகாசிக்க ஆரம்பிக்குது. ஸ்வாட்ல இருந்து லிமிட்டே இல்லாத எனர்ஜி வந்து நம்ம ஹீரோடைய பாடிக்குள்ள பாய ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அவனுடைய பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதாவது அவனுடைய ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது, மசில் வந்து இன்னுமே பெருசா பவர்ஃபுல் ஆகுது, உடம்பு முழுக்க
இருக்க இந்த ராயல் ஆர்மர் இருக்கும் இல்லையா, அதுவும் உருவாகுது. ஹீரோக்கு இது என்ன பவர் அப்படின்னு ஷாக்காக அவன் பாடிக்குள்ள ஓட்டுற அந்த எனர்ஜியை அவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஃபீலிங்கே அவன் இது வரைக்கும் அனுபவிக்காத ஒன்று. அடுத்த நொடியே நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்லை, இன்ஸ்டிங்க்டா நேராக பேட்டில் ஃபீல்டுக்குள்ள பாயிறான். பவர்ஃபுல்லான ஸ்வாட் வந்து அப்படியே சுத்த ஆரம்பிக்க அந்த ஸ்கெலிட்டன் ஆர்மியில் இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரா அப்படியே பறந்து போறாங்க, தூக்கி வீசப்படுறாங்க. நம்ம ஹீரோ அட்டாக்கை யாராலையுமே பிளாக் பண்ணவே முடியல, அவ்வளோ ஒரு பவர். எதிரில் யார் வந்தாலுமே, ஏன் யானையே வந்தாலுமே ஒரே ஸ்ட்ரைக்ல நம்ம ஹீரோ வந்து வெறித்தனமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ பீஸ்ட் மேன் அடி வாங்குறான், மற்ற சோல்ஜர்ஸால நிக்க கூட முடியல. கடைசியில் அந்த ட்ராப் ஜாவே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறான். இவனாவது நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணிடுவானா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் அதுவும் நடக்கல. ஹீரோ வந்து அந்த ட்ராப் ஜா இருக்கான் இல்லையா, அவனை ரொம்பவே ஈஸியா அடி துவம்சம் பண்ணி தோக்கடிச்சிடுறான். ஸோ இதை பார்த்த அந்த ரெசிடென்ஸ் வாரியருக்கு அவங்க கண்ணையே நம்ப முடியல, இவனையாட நம்ம இவ்வளோ நாள் ஜெயிலில் போட்டோம் அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ வெறித்தனமாக மாறி அந்த பேட்டில் ஃபீல்டையே ஒரு இது பண்ணிட்டான் இல்லையா. ஸோ அந்த ஸ்கெலிட்டர் ஆர்மிக்கு இப்போ வேற வழி இல்லாமல் அப்படியே பின் வாங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை ஒரு கேவலமாக பார்த்த இந்த ரெசிடென்ஸ் குரூப்பும் இப்போ அதே ஹீரோவை ஒரு லெஜெண்டரி வாரியர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஃபைட்டரை நாங்கள் பார்த்ததே கிடையாது, அதுவும் அந்த எட்டர்னியாலேயே பார்த்தது கிடையாது அப்படின்னு எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. ஸோ அந்த பவர் ஸ்வாட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதையும் யூஸ் பண்ணுறவன் கிடைச்சிட்டான்றது தெரிஞ்ச உடனே அவன் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணலை, அதாவது ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனை ஜெயிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டான். அதனால மைண்ட் கேமை யூஸ் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அந்த மெசேஜில் வந்து ஒரு பெரிய உண்மையை வந்து ரிவீல் பண்ணுறான். உன்னுடைய அப்பா அம்மா வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, அவங்க சாகலை அப்படின்னதும் ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். என்னது, என்னுடைய அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷம் வந்தாலுமே இனிமே நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ அதுலேயும் அந்த ஸ்கெலிட்டர் என்ன சொல்கிறான்னா, அவங்க 2 பேரும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க, நீ என்ன பண்ணுறனா அந்த பவர் ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அந்த ஸ்னேக் மவுண்டனுக்கு மட்டும் வா, அதுவும் நீ மட்டும் தான் வரணும், அப்படி வந்து அவனுடைய பேரண்ட்ஸை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறான். ஸோ ஹீரோக்கு இது வந்து ட்ராப்ன்றது தெரியுது. ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய பேரண்ட்ஸ் உயிரோட இருக்காங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் வேற எதையுமே யோசிப்பானா என்ன, இல்லை ஒரே ஒரு டிசிஷன் எடுக்கிறான், நான் போகிறேன், தனியாக போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த பவர்ஃபுல்லான அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு தனியாக அந்த பாம்பு மவுண்டனை நோக்கி கிளம்புறான். அதான் அந்த ஸ்னேக் மவுண்டன். ஆனால் அது சாதாரணமான இடம் கிடையாது, அதுதான் ஸ்கெலிட்டருடைய மெயின் ஃபோர்ட்ரஸ். ஸோ அவன் பல வருஷமாக அந்த பிளேஸை வந்து டிஃபெண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்லானாலுமே அங்கே இருக்கிற எனிமி சோல்ஜர்ஸ்க்கு வந்து கணக்கே இல்லை, ஒவ்வொருத்தரையுமே டிஃபீட் பண்ண டைம் ஆகுது, எனர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஆனால் அவ்வளோ பேர் அட்டாக் பண்ணாலுமே நம்ம ஹீரோவை யாராலையுமே நிறுத்த முடியல. கடைசியாக எல்லாரையுமே கடந்து நம்ம ஹீரோ தன்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்துடுறான். அவன் முன்னாடி ஒருத்தன் தான் நிற்கிறான், அதுதான் நம்ம ஸ்கெலிட்டர். ஒரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா ஹாஸ்டேஜில் இருக்க, இன்னொரு பக்கம் யூனிவர்ஸோடைய ஃபியூச்சர். அதான் நம்ம ஹீரோ இப்போ அந்த ஃபைட்டில் ஜெயிக்கிறவன் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகிறவன். அடுத்த நொடியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட அளவு கடந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும், ஸ்கெலிட்டர் கிட்ட இந்த டார்க் மேஜிக், அதோட அவனுடைய லெஜெண்டரி ஸ்டாஃப். ஸோ 2 பேருடைய பவரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அதனால ஃபைட் வந்து ஆரம்பிச்ச ஒரு சில நொடிகளுக்குள்ளேயே முழு ஸ்னேக் மவுண்டனுமே அப்படியே அதர ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து ஒவ்வொரு ஸ்வாட் ஸ்விங் அடிக்கும் போது ஸ்கெலிட்டர் வந்து மேஜிக் வந்து பிளாக் பண்ணுறான். ஸ்கெலிட்டர் வந்து ஸ்பெல் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ நேராகவே அது பிரேக் பண்ணிட்டான். ஸோ பேட்டில் வந்து அப்படியே போக போக இன்னுமே ரொம்ப ப்ரூட்டலாக ஆகிட்டே போக, ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபைட் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் வந்து சுற்றி இருந்த அந்த ஃபோர்ட்ரஸ் மேலே விழ ஆரம்பிக்குது. ஒரு அட்டாக் டார்கெட் மிஸ் ஆகுது, ஒரு பெரிய பில்லரே இதனால உடஞ்சி விழ, அதோட சேர்த்து சீலிங்கும் சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஹீரோடைய அப்பாவான அந்த ராஜா இருந்தார் இல்லையா, ஸோ அவர் மேலே விழுந்துட. ஸோ அவருக்கு வந்து எஸ்கேப் ஆக டைமே கிடைக்கல, பெரிய பெரிய கற்கள்லாம் அவர் மேலே விழுசா விழுந்துருது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபைட்டை விட்டுட்டு அவர்கிட்ட ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணுறான், அந்த ராக்கை தூக்குறான். ஸோ மறுபடியும் முயற்சி பண்ணுறான், ஆனால் லேட் ஆகிடுச்சு. இதனால அந்த கிங் இருக்கார் இல்லையா, அதான் ஹீரோடைய அப்பா, அவருக்கு ரொம்பவே அடிபட்டுருது. ஸோ அவர் கடைசி செகண்டில் நம்ம ஹீரோவை பார்த்து, அதான் அவருடைய பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, மகனே நான் உன்னை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், ஒரு நாள் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லான வாரியராக மாறுவேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோ வந்து கண்ணீரை அடைக்கவே முடியல. 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவும் மீட் பண்ணுறான். ஆனால் இந்த மீட் பண்ணுறதே கடைசி மீட்டிங்காக மாறிடுது இல்லையா. ஸோ ராஜாவும் ஹீரோடைய கையை பிடிச்சபடியே அவருடைய கடைசி மூச்சை விடுறாரு. ஸோ இதனால ஹீரோ வந்து மனசு உடஞ்சி போகிறான். அந்த ஒரு செகண்ட் வந்து அவனால் எதையுமே யோசிக்க முடியல. ஆனால் இதுதான் இந்த ஸ்கெலிட்டன் எதிர்பார்த்த மூமெண்ட் போல, இதுதான் சான்ஸ்ன்ற மாதிரி ஹீரோ வந்து எமோஷனலாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு நேராக ஃபுல் பவர் மேஜிக்கை வந்து அட்டாக் பண்ணுறான். இதில் வந்து ஹீரோவால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாமல் அந்த அட்டாக்ல அப்படியே தூக்கி வீச நேராக தரையில் விழுந்து அப்படியே அன்கான்சியஸ் ஆகிட்டான். ஸோ இதனால இந்த ஸ்கெலிட்டர் வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கையில் இருந்து அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதையுமே பிடிங்கிட, ஃபைனலி இது இப்போ என்னுடைய இது அப்படின்னு அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு நடந்து போகிறான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் அவங்க எல்லாத்தையுமே மற்ற பிரிசனர்ஸோட சேர்ந்து இந்த ஸ்னேக் மவுண்டன் பிரிசனுக்குள்ளேயே அடைச்சி வச்சிட்டாங்க. அங்கே ஹீரோவுக்கு இன்னொரு எமோஷனலான மூமெண்ட் காத்திருந்துச்சு. என்னன்னா 15 வருஷமாக பார்க்காம
இருந்த ஹீரோடைய அம்மா, அதான் குயின். அவங்க நம்ம ஹீரோவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. என் மகனே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு அம்மாவை பார்த்த சந்தோஷம் ரொம்ப இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அப்பாவும் இழந்துட்டான் இல்லையா, அதனால எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஸோ இந்த எமோஷனல் ரியூனியன் நடக்கிற அந்த டைமில் ஸ்கெலிட்டர் என்ன பண்ணுறான்னா அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடை வந்து கைப்பற்றிட்டான் இல்லையா. ஸோ அவனுடைய முகத்தில் ஃபைனலி நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நேராக அந்த கிரேஸ்கல் கோட்டை இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போக, ஏன்னா அந்த ஸ்வாடுக்குள்ளே இருக்கிற அல்டிமேட் பவரை அன்லாக் பண்ணணும். அதனால தான் அங்கே போய் ட்ரை பண்ணுறான். அதுவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், ஸ்வாடை யூஸ் பண்ணி பார்க்குறான், மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதாவது அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாட் வந்து இவனை அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்னடா இது ஒரு ஸ்கெலிட்டனுக்கே வந்த சோகமா அப்படின்னு அவனுக்கு வந்து புரியாமல் போயிட. ஆனால் அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னன்னா அதுதான் ஈவ், அதாவது பவர்ஃபுல்லான ஒரு விட்ச். மேஜிக் ரிச்சுவல்ஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாடுக்குள்ளே இருக்கிற பவரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக ரிச்சுவலை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ரிச்சுவல் வந்து டக்குலாம் முடிஞ்சிறது கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் போல. அதனால நம்ம ஹீரோவுக்கு இன்னுமே லாஸ்ட் சான்ஸ் கிடைக்குது. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு இந்த ஸ்னேக் மவுண்டன் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த சிறையை காமிச்சா அங்கே நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்து அப்படியே சோகமாக இருக்கிறான். ஏன்னா இனிமேல் கேம் ஓவர் ஆகலை இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் தைரியம் இருக்கும். ஸோ அங்கே இருந்த பிரிசனர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பேச ஆரம்பிக்கிறான். நம்ம தோத்துட்டோம், ஆனால் முடிஞ்சில்ல, நம்ம ஃபைட் பண்ணாமல் இருந்தால் அந்த ஸ்கெலிட்டர் வந்து ஜெயிச்சிடுவான். ஒரு தடவை ஒன்றா எந்திரிச்சு நின்று இன்னுமே நம்ம நம்பிக்கை விடாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள இந்த கான்ஃபிடென்ஸை வந்து திரும்பி கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அந்த பிரிசனர்ஸோடைய கையில் வந்து வெப்பனே இல்லை, செயின்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஹீரோடைய அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை கொண்டு வருது, தைரியத்தை கொண்டு வருது. கொஞ்ச நேரத்தில் அந்த பிரிசன் முழுக்க ஒரே ரெவல்யூஷன் தான். எல்லாருமே சேர்ந்து காட்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. பயங்கர ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஜெயிலிருந்து கடைசியாக எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து ஒரே ஒரு டார்கெட் தான், அந்த கிரேஸ்கல் கோட்டை இருக்கு இல்லையா அங்கே போகணும், அந்த ஸ்வாடை கைப்பற்றணும். அதுதான். ஏன்னா அந்த ஈவ் வந்து ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கெலிட்டரை இனிமேல் யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடு அவங்ககிட்ட இருந்து போயிடுச்சுன்னா இந்த யூனிவர்ஸ் இல்லை பக்கத்து யூனிவர்ஸையும் போய் கைப்பற்றிடுவான் போல. ஸோ ஹீரோ உடனே ஒரு பிளான் போடுறான், நம்ம வந்து பிரிஞ்சு போகணும், அப்போ தான் இதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ 2 டீமாக பிரிஞ்சு செயல்படலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் வந்து இந்த ஸ்கெலிட்டரோடைய மெயின் ஆர்மியை வந்து என்கேஜிங் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படியாவது நமக்கு டைம் வாங்கணும். அதே சமயத்தில் 2வது டீம், அதாவது அந்த 2வது டீமில் நம்ம ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த கமாண்டர் ரோபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த பவர்ஃபுல்லான பெரிய ரோபோட்டோ. ஸோ இந்த 4 பேரும் நேராக அந்த கிரேஸ்கல் கோட்டைக்குள்ளே போய் அந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்கெலிட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க போல. ஸோ இதுதான் இவங்களுடைய பிளானு. ஸோ அடுத்த நோடியே ஃபுல் எட்டானியாவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய வார் ஜோனாக மாறிடுது. அந்த ரெசிடென்ஸ் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க உயிரே பொருட்படுத்தாமல் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு அந்த எனிமி ஆர்மி முடிவே இல்லாமல் வந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடு நம்ம ஹீரோடைய டீம் வந்து ரகசியமாக அந்த கேஸ்டலை நோக்கி வேகமாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அந்த ஜேர்னியில் அந்த கமாண்டர் இருக்கான்ல அவர் திடீர்னு நின்றுடுறாரு. ஏன்னா அவர் முன்னாடி மறுபடியும் ஒருத்தன் வந்து நிற்கிறான். அது வேற யாரும் கிடையாது, ட்ராப்ஜா. 15 வருஷமா அவரை காயப்படுத்திட்டு இருந்த, அவருக்கு நைட்மரா இருந்த அந்த முகம். ஸோ ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா அவரே பார்க்குறான். அந்த ட்ராப்ஜாவும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். மறுபடியும் தோக்க ரெடியா அப்படின்னு சேலஞ்ச் பண்ண. ஆனால் இந்த தடவை நம்ம கமாண்டர் வந்து பின்னாடி போகல. 15 வருஷமா நான் இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை அப்படியே இறுக்கமாக பிடிக்கிறாரு. ஹீரோவரை பார்த்து இந்த ஃபைட் உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போகிறான். ஸோ கமாண்டர், ட்ராப்ஜா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைட் வந்து வெற்றிக்காக மட்டும் கிடையாது, 15 வருஷமா மனசுக்குள்ள இருந்த அவமானத்துக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரியான ஒரு சண்டை இது. அதுவும் அவருக்குள்ள இருந்த கோபம், அவமானம் எல்லாத்தையுமே அந்த ஸ்வாட்ல இருக்கிற மாதிரி அவர் ஃபைட் பண்றாரு. ஸோ ட்ராப்ஜாவும் ஃபுல் பவர்ல அட்டாக் பண்றான். ஆனா இந்த தடவை நம்ம கமாண்டர் வந்து பழைய கமாண்டர் கிடையாது இல்லையா, கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் பண்றாரு. இந்த ட்ராப்ஜா நேரா தலையில விழுந்துட 15 வருஷமா மனசுக்குள்ள இருந்த கில்ட் வந்து இந்த ஒரு நிமிஷத்துல முடிவுக்கு வந்துருது. அதாவது அந்த ட்ராப்ஜாவை தோக்கடிச்சிடுறாரு. அப்படி தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கமாண்டருக்கு நிம்மதியா வருது. ஆனா இவர் என்னதான் ஜெயிச்சாலுமே இந்த சைடு இந்த ரோபோட்டோ இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து பயங்கரமா அடிப்படுது. ஒரே எக்ஸ்ப்ளோஷன்ல அந்த ரோபோட்டோடைய பாடி வந்து துண்டு துண்டா சதறி அயன் பீஸ்லாம் அப்படியே தரையில விழுந்துருச்சு. ஸோ ஹீரோ ஒரு செகண்ட் என்ன திரும்பி பார்க்குறான் இந்த ரோபோட்டோவை. ஆனா அவனை சேவ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ மிஷினை கம்ப்ளீட் பண்றது தானே முக்கியம். கொஞ்சம் விட்டாலுமே அந்த ரிச்சுவல் முடிஞ்சு அந்த ஸ்வாடை வந்து அவன் எடுத்துப்பான் இல்லையா, அதனால மனசு வலிச்சாலுமே அவன் முன்னேறி போயிட்டே இருக்கிறான். அடுத்தது நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து இந்த கிரேஸ்கல் கோட்டைக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த கேஸ்டலை ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் அப்ல பார்த்தாலே நமக்கே ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஜியன்ட்டோடைய ஸ்கல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள டார்க் எனர்ஜி எங்க பார்த்தாலுமே ஒரு ரொம்பவே ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர், பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கெலிட்டரை பார்க்கறான். அவன் வந்து இந்த கார்டியன் மந்திரவாதி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது இந்த கேஸ்டலுக்குள்ள இருக்கிற பழங்காலத்து பவரை அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடுக்குள்ள கனெக்ட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் அந்த ஈவ் இருக்காங்க இல்லையா, அதான் விட்சி. ஸோ அவங்க வந்து ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் வந்து, ஹீரோ நான் வந்து அந்த
ஈவை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ மற்றதை பாரு அப்படின்னு சொல்லி நேராக அந்த ஈவை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கும் ஈவுக்கும் சண்டை, அதே மாதிரி இந்த சைடு ஹீரோவுக்கும் ஸ்கெலிட்டருக்கும் சண்டை. ஸோ மறுபடியும் அந்த ஃபைனல் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை ரெண்டு பேரும் யாருமே ஹோல்ட் பேக் பண்ணல. ஹீரோ வந்து ஃபுல் பவரில் அட்டாக் பண்ணுறான், ஸ்கெலிட்டர் வந்து மேஜிக்கோடைய கவுண்டரில் அட்டாக் பண்ணுறான். ஒவ்வொரு கிளாஸும் கேஸ்ட்லேயே அதிர வைக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்ட்ரென்த்தில் வந்து டாமினேட் பண்ணுறான். ஆனால் ஸ்கெலிட்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் டாமினேட் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு வந்து பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற ஒவ்வொரு மூவுக்கும் ஸ்கெலிட்டர் வந்து பெர்ஃபெக்டாக கவுண்டர் கொடுக்குறான். கடைசியில் அந்த ஸ்கெலிட்டர் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு அவனுடைய மேஜிக்கை ஃபுல் பவரில் அப்படியே ஸ்விங் பண்ண. ஸோ அந்த அட்டாக் வந்து நேராக ஹீரோ கையில் இருந்து அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடு மேலேயே விழுது. அந்த டைமில் கிராக்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா ஸ்வாடு மேலே மெதுவாக கிராக் ஆகுது. ஸோ அடுத்த செகண்டே அந்த பவர்ஃபுல்லான ஸ்வாடு வந்து துண்டு துண்டாக உடஞ்சி எல்லா திசையிலையுமே செதறி பறக்குது. ஸோ ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஒரு செகண்ட் அப்படியே பார்க்க இம்பாசிபிள், இது எப்படி உடஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்க அந்த ஸ்கெலிட்டர் அந்த ரியாக்ஷனை பார்த்து சிரிக்கிறான். இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், இப்போ அந்த ஸ்வாடும் இல்லை, அவ்வளோதான், நீ ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் அட்டாக்கை மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. ஸோ ஹீரோ கிட்ட இப்போ ஸ்வாட் இல்லை, டிஃபென்ஸ் பண்ண முடியல. ஒவ்வொரு அட்டாக்கும் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு மேசிவான ஒரு பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோ நேராக தரையில் விழுந்து அப்படியே பாதி அன்கான்சியஸ் ஆகிடுறான். அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. இது ட்ரீமா, இது ரியாலிட்டியா அப்படின்றது அவனுக்கு புரியல. அந்த ஸ்ட்ரேஞ்சான சைலன்ஸ்குள்ள இருந்து அந்த சமயத்தில் ஒரு தெரிஞ்ச வாய்ஸ் ஒன்று கேட்குது. என்னன்னா மெதுவாக அந்த கார்டியன் மந்திரவாதி இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ முன்னாடி வராங்க. அப்படி முன்னாடி வந்துட்டு சிரிச்சுட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னுமே புரிஞ்சிக்கல ஹீரோ, கிரேஸ்கலோடைய பவர் வந்து அந்த ஸ்வாடுக்குள்ளே கிடையாது. ஸோ அந்த ஸ்வாடு வந்து ஒரு கீ மாதிரி மட்டும்தான். உண்மையான பவர் ஏற்கனவே உன்னுடைய உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ அந்த பவர் யாருக்குமே கிடைக்காது, உனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்குது. ஸோ இதுக்கான காரணம் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, நீ மற்றவங்களுக்காக யோசிக்கிற, உனக்குள்ள தைரியம் இருக்குது, யாரையுமே கைவிடாத மனசு இருக்குது. அதுக்கு மேலே தன்னுடைய குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் எல்லார் மேலேயும் ஒரு உண்மையான அன்பு இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டினால தான் அந்த கிரேஸ்கல் வந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்குது அப்படின்னு அந்த கார்டியன் வந்து சொல்கிறாங்க. அந்த வார்த்தை நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ஸை கொடுத்துருது. ஸோ ஹீரோ மெதுவாக கண்ணை திறக்கிறான். இந்த தடவை அவனுடைய முகத்தில் பயமே இல்லை, கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்படியே எழுந்து நிற்க அந்த நேரத்தில் தரையில் சதறி கடந்த அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றா காற்றுல மிதக்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்கெலிட்டருக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி, இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்க அடுத்த செகண்ட் அந்த பீசஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மறுபடியும் ஒரு முழு ஸ்வாடாக மாறிடுது. ஸோ ஹீரோ அதை கையில் பிடிக்கிறான், மறுபடியும் அந்த மந்திர வார்த்தையை சொல்கிறான். ஸோ கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே அப்படின்னு கத்த ஆரம்பிக்க. ஸோ இந்த தடவை டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, ஹீரோடைய உடம்பு முழுக்க ஒரு பியூரான கிரேஸ்கல் கோட்டையோட எனர்ஜி வந்து ஓட ஆரம்பிக்குது. ஸோ முன்னாடி இருந்த பவரை விட இப்போ பல மடங்கு அதிகம். ஸோ ஸ்கெலிட்டர் உடனே அவனுடைய ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு ஒரே ஒரு ஸ்விங் மட்டும் தான் பண்ணுறான். அந்த மேஜிக் ஹீரோவை டச் கூட பண்ணலை. நேராக மறுபடியும் அந்த ஸ்கெலிட்டர் மேலேயே ரிஃப்ளெக்ட் ஆக பூம்னு ஒரு சவுண்டு. ஸ்கெலிட்டர் அவனுடைய அட்டாக்கே அவனே வாங்கிக்கிறான். ஸோ அவனுடைய பாடியை அந்த எனர்ஜி வந்து தாங்க முடியாமல் மெதுவாக கிராக் ஆக ஆரம்பிக்குது. இல்லை இல்லை, இது சாத்தியம் இல்லை, முடியாது அப்படின்னு கத்துறான். நான் லேட் ஆகிடுச்சு. அடுத்த நொடியே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஸ்கெலிட்டர் பாடி முழுசாக சதறி தரையில் அவனுடைய ஸ்கல் மட்டும் மிச்சமாகுது. ஸோ பல வருஷம் இந்த யூனிவர்ஸையே பயமுறுத்தின இந்த கொடூரமான வில்லன் கடைசியாக தோத்து போயிட்டான். ஸோ பாஸ் தோத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஈவோ அந்த பீஸ்ட் மேனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நம்மளுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைஸாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த கார்டியன் மந்திரவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கடைசியாக ஸ்கெலிட்டர் கண்ட்ரோலில் இருந்து விடுதலை ஆகிடுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்தது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அந்த எட்டர்னியா மறுபடியும் மெல்ல மெல்ல பழைய அழகுக்கு திரும்புது. ஸோ இடிஞ்ச பில்டிங்ஸ் வந்து மறுபடியும் கட்டப்படுது. 15 வருஷமாக பயத்தில் வாழ்ந்த மக்கள் இப்போ தான் சுதந்திரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பிக்கை அது வந்து மறுபடியும் அந்த கிங்டமுக்கு திரும்பி வருது. ராஜா இல்லாததுனால ஹீரோடைய அம்மாவான அந்த ராணி வந்து புதிய ரூலராக பொறுப்பேற்கிறாங்க. அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக ஃபியூச்சரை பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூத் வந்து இங்கே தெரிய வருது. என்னன்னா அந்த ராணி வந்து உண்மையிலேயே எட்டர்னியாவை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க எர்த்தில் இருந்து எட்டர்னியாவுக்கு வந்த ஒரு மனிதர். அதனால ரெண்டு உலகமும் அவங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால எர்த்தும் எட்டர்னியாவும் இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற அலைஸா இருக்கணும்ன்றதுக்காக ரெண்டு உலகத்துக்கு நடுவத்திலையுமே ஒரு பெரிய பிரிட்ஜை வந்து உருவாக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்போ முழு எட்டர்னியாவாலையும் அஃபீஷியலாக அக்செப்ட் பண்ணப்படுறான். ஸோ இவன் தான் நம்ம உண்மையான ஹீரோன்னு எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே இனிமேல் என்ன ஹியூமன் அப்படின்னு கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றான். ஸோ அந்த ஒரு டயலாக் வந்து அங்கே இருந்த எல்லாத்துக்குமே கூஸ் பம்ப்ஸ் உண்டு பண்ணுது. அந்த நேரத்தில் அந்த கமாண்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ரோபோட்டோடைய அந்த உடஞ்சி கிடந்த பாடி பார்ட்ஸை ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவனுக்கு ஒன்றா இருக்காது, இவனை வந்து நான் சரி பண்ணிடுவேன்றதுக்காக ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ரோபோட்டோ மறுபடியும் ஆன்லைன் வந்துடுறான். அதாவது கண்ணை திறந்து உயிர் பெற்ற மாதிரி எழுந்து நிற்கிறான். ஸோ அதை பார்த்த கமாண்டர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய எர்த் ரூம்மேட் இருக்கான் இல்லையா ஹசன், அவனை முதல் தடவையாக எட்டர்னியாவுக்கு கூட்டிட்டு வரான்.
15 வருஷமா ஹீரோ சொன்ன ஒவ்வொரு ஸ்டோரியையுமே டே நீ இமேஜினேஷன் பண்ணாத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ அந்த எட்டர்னியாவுடைய கேபிட்டல் சிட்டிக்கு நடுவில் நினைக்குன்னு அப்படியே சுற்றி முத்தியும் பார்த்துக்கின்னு வாய் பேச முடியாமல் நிற்கிறான். டே நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சாக்காகி பார்க்க அதோட இந்த மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸோடைய கதையும் முடியுது. அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் போடுறாங்க. அதாவது 2 போஸ்ட் கிரெடிட் சீன் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுறாங்கன்னா அந்த கமாண்டரும் குயினும் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கெலிட்டர் அட்டாக் பண்ணினா அந்த நைட்டை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு உண்மை வந்து தெரிய வருது. அதாவது அந்த நைட்டு நம்ம ஹீரோ மட்டும் எஸ்கேப் ஆகலை, அதே நைட்டு இன்னொரு குழந்தையும் இந்த எட்டர்னியாவை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ட்வின் சிஸ்டர். அப்படி அதை காமிச்சிட்டு இப்போ அடுத்தது ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஒயிட் அண்ட் கோல்டு ஆர்மர் போட்ட ஒரு ஃபீமேல் வாரியர் காமிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஃபீல்டில் ஒரு ஆர்மியாவே லீட் பண்ணிட்டு இருக்காங்க. கையில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் இருக்குது. அவங்க வேற யாரும் கிடையாது, பிரின்சஸ் அடோரா, அதாவது ஹீரோடைய ட்வின் சிஸ்டர். ஆனால் அவங்களுக்கு தான் எட்டானியாவுடைய பிரின்சஸ்னு கூட தெரியாது. ஸோ இதை அடுத்த படத்துக்கு லீடு கொடுத்து எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்தது போஸ்ட் கிரெடிட் சீனோடைய 2வது. ஸோ கேமரா முழுக்க டார்க்கான அந்த கிரேஸ்கல் கோட்டைக்குள்ள போகுது. தரையில் அமைதியா அந்த ஸ்கெலிட்டரோடைய ஸ்கல் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் ஈ வந்து மெதுவாக நடந்து வந்து அந்த ஸ்கல்லை வந்து கையில் எடுக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த ஸ்கல்லில் இருந்து அதே பழைய ஸ்கெலிட்டர் சிரிப்பு ஹா ஹா ஹான்ற மாதிரி அந்த முழு இடத்தையுமே அதிர வைக்குது. ஸோ ஈ வந்து எதுவுமே பேசாம அந்த ஸ்கல்லையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. அதாவது அந்த ஸ்கெலிட்டர் உடம்பு அழிஞ்சிருச்சு, ஆனால் அதோடைய ஆன்மா வந்து இனிமே அழியல போல. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஹிண்ட்டையும் கொடுத்துட்டு இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் ஹீரோடைய அந்த ட்வின் சிஸ்டர் அடோரா தான் அவங்க இன்னொரு பிளானெட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவளுக்கு வந்து அவளுடைய உண்மையான ஐடென்டிட்டி தெரியாது. ஆனால் அவளுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்கில்லை பார்த்தாலே அது வந்து ராயல் பிளட்டு, அந்த வாரியருடைய அந்த வேகம் அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் இந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோவும் அடோராவும் மீட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ காமிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு பெரிய மர்மம் என்னன்னா, அந்த குயின் இருக்காங்க இல்லையா, அதான் நம்ம ஹீரோடைய அம்மா, அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து அடோராவை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த உண்மையை ஹீரோ கிட்ட சொல்லாமல் விட்டுருந்துருப்பாங்க. ஏன் எதுக்காக அந்த சீக்கிரட்டை இத்தனை வருஷமாக மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்றதையும் செகண்ட் பார்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். கூடவே இந்த ஸ்கெலிட்டருடைய சோல் வந்து இன்னுமே உயிரோட இருக்கு இல்லையா, ஸோ அவன் இன்னுமே பவர்ஃபுல்லாக கம்பேக் கொடுக்க போகிறானா, அதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும். அதனால மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் 2 வந்தால் ஹீரோவுக்கும் அடோராவுக்கும் அந்த ஸ்கெலிட்டருக்கும் நடுவில் மிகப்பெரிய வார் வரப்போகுது. அதனால இந்த படத்துக்கு சீக்வல்ஸ்னு வந்துச்சுன்னா அதை வந்து இன்னும் பெருசாக நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.